இப்போ வழக்கமா நாம ஒரு மருத்துவ பரிசோதனை முடிவை பார்க்கும்போது அதுல ஒரு விதமான துல்லியமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அறிவியல் நமக்கு அந்த ஒரு தெளிவை கொடுத்துடும். கரெக்ட். இப்போ ஒரு எலும்பு முறிவுக்காக எக்ஸ்ரே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ரே படம் வந்ததும் மருத்துவர் அதை வெளிச்சத்துல காட்டி இதோ இங்கதான் விரிசல் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுவார். அது நமக்கு அப்பட்டமா தெரியும். அந்த இடத்துல எந்த குழப்பமுமே இருக்காது. ஒண்ணு எலும்பு உடைஞ்சிருக்கு, இல்லனா உடையல. கண்களுக்கு தெளிவா தெரியற விஷயங்களை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவோம். ஆனா அதே எக்ஸ்ரே இயந்திரத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு மனிதர்களோட மனநிலையும் ஒரு மாபெரும் ஜனநாயக தேர்தலையும் கணிக்கிற உலகத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த துல்லியம் அப்படியே உடைஞ்சு சுக்னூர் ஆகிடும். அதுதான் உண்மை. தேர்தல் காலம் வந்தாலே போதும் இந்த செய்தி சேனல்கள் முழுவதையும் ஆக்கிரமிக்கிற ஒரே விஷயம் இந்த கருத்து கணிப்புகள் தான், அதாவது ஒப்பீனியன் போல்ஸ். ஆமா, எங்க திரும்பினாலும் எண்கள், சிவப்பு நீலமா வரைபடங்கள், பட்டிமன்றங்கள்னு ஒரே அமர்க்களமா இருக்கும். சொல்லப்போனா உண்மையான தேர்தல் முடிவுகள் வர நாளுக்கு கொடுக்கப்படுற அதே அளவு முக்கியத்துவம் இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகும் நாளுக்கும் கொடுக்கப்படுது. நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த எண்களை வச்சுக்கிட்டு பல மணி நேர விவாதங்கள் நடக்கும். அதுதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல உடைக்க வேண்டிய முதல் கேள்வியே. நேயர்களே, தொலைக்காட்சிகள்ல இவ்ளோ பிரமாண்டமா காட்டப்படுற இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையானவை? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. யார் ஜெயிப்பாங்க, யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்னு புள்ளி விவரங்களை ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி நம்பிக்கையோட அடிக்கிட்டே போறாங்களே, இந்த எண்களுக்கு பின்னால உண்மையிலே ஒரு அறிவியல் இருக்கா? அல்லது இது வெறும் டிஆர்பி மற்றும் பரபரப்புக்காக உருவாக்கப்படுற ஒரு மாயையான நாம பார்க்கணும்? எக்ஸாக்ட்லி. நாம தினமும் பார்க்குற இந்த எண்களுக்கு பின்னால உள்ள அறிவியலையும் கொஞ்சம் அரசியலையும் இன்னைக்கு நம்ம உள்ள இறங்கி பிரிச்சுமைய போறோம். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தரவுகளோட அடிப்படையில ஒரு விஷயத்த நாம மனசுல வச்சுக்கணும். என்னது? இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கறது ஒருபோதும் இறுதி முடிவுகள் கிடையாது. அவை வெறும் கணிப்புகள் மட்டுமே. அதாவது ஒரு எஸ்டிமேட் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழு கிட்ட எடுக்கப்பட்ட மனநிலை மதிப்பீடுகள் தான் அது. ஓ, அப்போ இத ஒரு முற்று பெற்ற அறிவியலாவோ இல்ல நடக்க போறத முன்கூட்டியே காட்டுற கால கண்ணாடி மாதிரியோ நாம அணுகக்கூடாது இல்லையா? நிச்சயமா கூடாது. அது ஒரு தவறான புரிதலுக்கு தான் கொண்டு போகும். சரி, இந்த கணிப்புகளை நாம நம்பலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில இதெல்லாம் என்னென்ன வகையில வருது, இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா தொலைக்காட்சி விவாதங்கள்ல பல ஆங்கில வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துவாங்க. முதல்ல இந்த ஒப்பீனியன் போல், அதாவது அடிப்படை கருத்து கணிப்பு அப்படின்னா என்ன? ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது தரைமட்டத்துல நடக்கிற மிக எளிமையான ஒரு தரவு சேகரிப்பு. ஓகே. தேர்தலுக்கு சில வாரங்களோ அல்லது மாதங்களோ இருக்கும்போது பொதுமக்கள் கிட்ட நேரடியா போயோ இல்ல தொலைபேசி வழியாவோ சில கேள்விகளை கேட்பாங்க. அதாவது இந்த முறை நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறதா? ஆமா, அப்படி இல்லைன்னா தற்போதைய அரசோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னு கேட்டு பெறப்படுற ஒரு பொதுவான தரவு தான் அது. இது அந்த தருணத்துல மக்களோட நாடி துடிப்பு அறிய உதவுற ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி, சரியா? மிகச்சரி. ஆனா செய்தி சேனல்கள் இதோடு நிக்க மாட்டாங்களே. ஆமா, அவங்க அடுத்த கட்டமா இந்த ஓட் ஷேர், அதாவது வாக்கு சதவீதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. கரெக்ட். 40% பேர் இவங்களுக்கு, 35% பேர் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்வாங்க. இந்த சதவீதம் எப்படி கணக்கிடப்படுது? இதுதான் ஒட்டுமொத்த தேர்தல் கணிப்புகளுக்கும் உண்மையான அடிப்படை. பெர்சன்டேஜ் போல் அல்லது வாக்கு சதவீத கணிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது மாநிலம் முழுவதும் பதிவாகிற மொத்த வாக்குகள்ல எந்த கட்சி எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு கணிக்கிறது. ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ மொத்தமுள்ள 100 வாக்குகள்ல கட்சி ஏ 42% வாக்குகளை பெறும், கட்சி பி 38% வாக்குகளை பெறும், மீதமுள்ளவை சுயேட்சைகளுக்கு செல்லும் அப்படின்னு கணிக்கிறது தான் இது. அப்போ இந்த சதவீதத்தோட அடிப்படையில தான் அடுத்த கட்டமா இடங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னு கணிக்கிறாங்களா? ஆமா, அதுதான் அடுத்த மிக முக்கியமான படி. ஒரு நிமிஷம், இந்த வாக்கு சதவீதம் எப்படி இடங்களோட எண்ணிக்கையா, அதாவது சீட் ப்ரொஜெக்ஷனா மாறுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதுதான் பலருக்கும் புரியாத ஒரு கணித புதிர். உண்மையிலே அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம்தான். நம்முடைய தேர்தல் முறையில ஒரு தொகுதியில யார் ஒரு ஓட்டு அதிகம் வாங்குறாங்களோ அவங்க தானே வெற்றி பெற்றவர்கள். ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 1 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். கட்சி ஏ 40,000 வாக்குகள் வாங்குது, கட்சி பி 39,999 வாக்குகள் வாங்குது. சரி, கட்சி ஏ வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல அந்த தொகுதியை வென்றிடுது.
இங்க கட்சி பி வாங்கிய அந்த இத்தனை ஆயிரம் வாக்குகளுக்கும் எந்த மதிப்பும் இல்லாம போயிடுது இல்லையா? ஆமா, அந்த வாக்குகள் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ எந்த ஒரு இடத்தையும் அவங்களுக்கு பெற்று தராது. நீங்க சொல்றத பார்த்தா கருத்து கணிப்பு நடத்துற நிறுவனங்களுக்கு இது மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருக்குமே. கண்டிப்பா. வாக்கு சதவீதத்தையும் இடங்களோட எண்ணிக்கையும் இணைக்கிற பாலம் மிக மிக மெல்லியது. இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன அதே உதாரணத்துல மாநிலம் முழுவதும் கட்சி ஏ மற்றும் கட்சி பி ரெண்டுமே தலா 40% வாக்குகளை பெற்றிருக்கலாம். ஆனா குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல அந்த ஒரு வாக்கு அல்லது 100 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு கட்சி தொடர்ந்து வெற்றியை தட்டி பறிக்கும். ஓ, அப்போ வாக்கு சதவீதத்துல ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில வெறும் 1% வித்தியாசம்தான் இருக்கும். ஆனா இடங்களோட எண்ணிக்கையில அது மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்குமா? ஆமா, அது 50 அல்லது 100 இடங்கள் வித்தியாசம் அளவுக்கு கூட மாறலாம். ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதை எப்படிதான் கணிக்கிறாங்க? கடந்த கால தேர்தல் தரவுகள், ஒவ்வொரு தொகுதியோட சமூக கட்டமைப்பு போன்றதையெல்லாம் உள்ளீடு செய்து ஒரு சிக்கலான அல்காரிதம் மூலமா தான் இந்த சீட் ப்ரொஜெக்ஷன் செய்யப்படுது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரியாணி சமைக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்க மூலப்பொருட்கள் மாதிரி. அருமையான ஒப்பீடு, சொல்லுங்க. அரிசி, கறி, மசாலா எல்லாம் எவ்வளோ இருக்குங்கிற கணக்கு தான் ஓட் ஷேர். அதை வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்துற அந்த அல்காரிதம் பகுப்பாய்வு தான் சமைக்கிற முறை. கரெக்ட். அப்போ ஃபைனல் ரிசல்ட், இறுதியா அவங்க தரையில காட்டுற இடங்களோட கணிப்பு அப்படிங்கிறது சமைச்சு முடிச்சு இலையில பரிமாறப்பட்ட பிரியாணி. மூலப்பொருட்கள் சரியா இருந்தாலும் சமைக்கிற முறையில ஒரு சின்ன தவறு நடந்தா கூட மொத்த பிரியாணி கெட்டு போடும் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே போல இங்க பயன்படுத்தப்படுற கணித மாடல்ல ஒரு சிறு பிழை இருந்தாலும் திரையில அவங்க காட்டுற இடங்களோட எண்ணிக்கை அப்படியே தலைகீழா மாறிடும். அடப்பாவுமே. குறிப்பா 3 அல்லது 4 கட்சிகள் வலுவா மோதுற தேர்தல்கள்ல வாக்குகளை சதவீதத்துல இருந்து இடங்களா மாத்துறது அப்படிங்கிறது கத்தி மேல நடக்கிறதுக்கு சமம். ஏன்னா வாக்கு பிரிதல் ரொம்ப சிக்கலா இருக்கும்ல. ஆமா, எந்த தொகுதியில எந்த சமூகத்தினரோட வாக்குகள் எப்படி உடையுது அப்படிங்கறத மிக துல்லியமா கணிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். சரி, இவ்வளோ பிரம்மாண்டமான கணித சூத்திரங்கள், அதிநவீன மென்பொருள்கள், ஆயிரக்கணக்கான களப்பணியாளர்கள்னு இவ்வளவு இருந்தும் சில நேரங்கள்ல இந்த கருத்து கணிப்புகள் படுதோல்வி அடையுதே, அது ஏன்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கடந்த காலங்கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மாநில தேர்தலை நினைச்சு பாருங்க. எல்லா செய்தி சேனல்களும் அத்தனை கருத்து கணிப்புகளும் ஆளுங்கட்சி தான் மீண்டும் மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரும்னு அடிச்சு சொன்னாங்க. ஆமா, முதலமைச்சரா யார் பதவி ஏற்பார்னு விவாதங்கள் வேற நடந்துச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்தப்போ ஒட்டுமொத்த கணிப்புகளும் தவிடு பொடியாகி எதிர்க்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இவ்வளவு தரவுகள் இருந்தும் இப்படி ஒரு மாபெரும் குருட்டு புள்ளி எப்படி உருவாகுது? தரவுகள் தோற்பதற்கு பல உளவியல் மற்றும் புள்ளிவிவர காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கிய காரணம் சாம்பிள் சைஸ் மற்றும் அதோட பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம்னா ரெப்ரசன்டேஷனா? ஆமா, ஒரு மாநிலத்துல பல கோடி பேர் வாக்களிக்க இருக்கும்போது கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெறும் 10,000 அல்லது 20,000 பேர்கிட்ட மட்டுமே கருத்து கேட்பாங்க. அவ்வளோ கம்மியான பேர்கிட்ட கேட்டுட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தை கணிப்பாங்களா? அதுதான் ஆச்சரியம். ஆனா இங்க பிரச்சனை எண்ணிக்கை கிடையாது, அவங்க யார்கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கிறது தான். எப்படி? அந்த 10,000 பேரும் நகரங்கள்ல வசிப்பவர்களாவோ அல்லது இணையம் பயன்படுத்துபவர்களாவோ மட்டும் இருந்தா கிராமப்புறங்கள்ல உள்ள விவசாயிகளோட அல்லது தினக்கூலிகளோட மனநிலை அந்த தரவுகள்ல பிரதிபலிக்கவே செய்யாது. ஓ, இதுதான் சார்புடைய மாதிரி, அதாவது பயாஸ்ட் சாம்பிள்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த தரவு ஒரு பக்க சார்பா மாறிடும். சரி, அவங்க மிக சரியான பிரதிநிதித்துவத்தோட எல்லா தரப்பு மக்கள்கிட்டயும் போய் கருத்து கேட்கறாங்கன்னே வச்சுக்குவோம். ஓகே, அந்த மக்கள் கருத்து கணிப்பாளர்கள் கிட்ட உண்மையத்தான் சொல்வாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க ஒரு நல்ல பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இப்போ நானே ஒரு வாக்காளர்னு வச்சுக்கோங்க. வழியில போறவரு திடீர்னு மைக்க நீட்டியோ இல்ல போன் பண்ணியோ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா நான் ஏன் என் ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லணும்? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக நான் ஆளுங்கட்சியோட பேரையோ அல்லது அந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்துற கட்சியோட பேரையோ சொல்லிட்டு தப்பிச்சுக்க தானே பாப்பேன். இது இயல்பான மனித மனநிலைதான். இதுதான் சமூகவியல்ல ஷை வோட்டர், அதாவது அமைதியான வாக்காளர் அல்லது ஹிடன் வோட்டர்னு வரையறுக்கிறாங்க. அமைதியான வாக்காளர் பேரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சமூக அழுத்தம் காரணமாகவோ அல்லது குறிப்பிட்ட கட்சியோட ஆதரவாளர்னு முத்திர குத்தப்பட்டுடுவோம் அப்படிங்கிற அச்சத்தினால மக்கள் தங்களோட உண்மையான விருப்பத்தை மறைச்சிடுவாங்க. குறிப்பா கிராமங்கள்ல இது அதிகமா நடக்கும் இல்லையா? ஆமா, அரசு வழங்குற நலத்திட்ட உதவிகளை பெற விளிம்பு நிலை மக்கள் ஒருவேளை நாம மாற்றி சொன்னா நமக்கு வர்ற உதவிகள் நின்னுடுமோ அப்படிங்கிற பயத்துல
அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவாவே பதில் சொல்லுவாங்க. ஆனா வாக்குச்சாவடிக்குள்ள போய் அந்த ரகசிய அறையில நிக்கும்போது அவங்க நிலைமை மாறிடும். கண்டிப்பா அங்க அவங்களோட கை அவங்க உண்மையிலே விரும்புற சின்னத்துல தான் அழுத்தும். இன்னொரு விஷயமும் இருக்கு. கணிப்பு நடக்கும்போது ஒரு மனநிலையில இருக்கிற வாக்காளர் தேர்தல் நாளுக்கு முந்தைய நாளோ அல்லது வாக்குச்சாவடிக்கு செல்ற வழியிலோ கூட தனது முடிவை மாத்திக்கலாம் இல்லையா? 100% மாத்துவாங்க. இத லாஸ்ட் மினிட் ஸ்விங், அதாவது கடைசி நேர மனமாற்றம்னு சொல்லுவோம். கடைசி நேரத்துல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம், உள்ளூர் பிரச்சனை அல்லது ஒரு வதந்தி கூட பலரோட வாக்குகளை ஒரே இரவுல மாத்திடும்ல. நிச்சயமா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு பல வாரங்களுக்கு முன்பே எடுக்கப்படுற ஒரு புகைப்படம் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. ஆமா. ஆனா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். புகைப்படம் எடுத்த அந்த நொடியில இருந்த மனநிலை தேர்தல் நடக்கிற அந்த இறுதி நொடியிலையும் அப்படியே இருக்குன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. தரவு அறிவியலை நான் மதிக்கிறேன், ஆனா மக்கள் பொய் சொல்றாங்க, சமூக அழுத்தத்தால உண்மையை மறைக்கிறாங்க அல்லது கடைசி நேரத்துல தங்கள் முடிவை மாத்திக்கிறாங்க அப்படின்னா சொல்லுங்க. அடிப்படையில உங்களோட கணிதமே ஒரு பொய்யான தரவின் மீது கட்டப்பட்ட மாளிகை தானே? அது ரொம்ப வலுவான ஒரு கேள்வி. உள்ள செலுத்துறதே பொய்யான தரவு இல்ல அரைகுறையான தரவு அப்படின்னா அதிலிருந்து வர்ற முடிவு எப்படி அறிவியலா இருக்க முடியும்? கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே, அதுதானே இங்க நடக்குது. இதை எப்படி நாம அறிவியல் பூர்வமான முடிவுகள்னு நம்புறது? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. கணிதமும் தரவு அறிவியலும் இயந்திரங்களுக்கு மிக சரியா வேலை செய்யும். ஆமா, ஒரு மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு கணிக்கலாம். ஒரு இயந்திரம் எவ்வளவு வெப்பத்துல இயங்குது அப்படிங்கறத நாம துல்லியமா அளந்துடலாம். ஆனா மனித மனம் அப்படிங்கிறது இயந்திரம் இல்லையே. உண்மைதான். மனித உணர்வுகள், கோபம், பயம், ரகசியம், ஒரு சமுதாயத்தின் மீதான அதிருப்தி, இதையெல்லாம் எண்களால முழுமையா அளக்கவே முடியாது. மனிதர்கள் நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலானவங்க. அதனாலதான் இது ஒரு சுத்தமான அறிவியல்னு ஏத்துக்க முடியல. கரெக்ட். அதனாலதான் இந்த கணிப்புகளை பியூர் சயின்ஸ்னு சொல்ல முடியாது. இது ஒரு சோஷியல் சயின்ஸ். மனிதர்களோட கணிக்க முடியாத மனநிலையே கருத்து கணிப்புகளோட மிகப்பெரிய சவால் அப்படிங்கறத நாம இங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எண்களை விட மனிதர்கள் ரொம்ப சிக்கலானவங்க. சரி, இந்த கணிப்புகள் இயற்கையான காரணங்களால தோல்வி அடையிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஓகே. ஆனா இதெல்லாம் திட்டமிட்டு தவறா வழிநடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது இயற்கை பிழைகளை தாண்டி வேணுனே கணிப்புகள் கையாளப்படுதா அப்படிங்கிற கோணத்துல நம்ம பார்க்கணும். அது ஒரு மிக முக்கியமான அரசியல் கோணம். ஏன்னா சமீப காலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாவே சில ஊடகங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிடுறத நம்ம பார்க்க முடியுதே. நம்முடைய ஆதாரங்கள் இந்த கோணத்தை மிக தெளிவா சுட்டி காட்டுது. அரசியல் தலையீடு மற்றும் ஊடகங்களோட சார்பு நிலை காரணமா கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு கையாளப்படலாம். அதாவது மேனிபுலேஷன் நடக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா. பல நேரங்கள்ல இந்த கருத்து கணிப்புகளை நடத்துற நிறுவனங்களுக்கு பின்னால அரசியல் கட்சிகளோட நிதியுதவி மறைமுகமா இருக்கும். அவங்க சொல்றத இவங்க நம்பரா மாத்துறாங்க. தங்களுக்கு சாதகமா எண்களை திருத்தி வெளியிடுறதன் மூலமா அவங்க ஒரு மிகப்பெரிய உளவியல் விளையாட்டை மக்கள் மனசுல நிகழ்த்துறாங்க. அது என்ன உளவியல் விளையாட்டு? இந்த கணிப்புகள் மக்களோட கருத்தை வெறும் பிரதிபலிக்க மட்டும் செய்யறதில்ல, பல நேரங்கள்ல மக்களோட கருத்தே மாற்றி அமைக்கிற கருவியாவும் செயல்படுது. மக்களோட மைண்டே மாத்துதா? ஆமா, இத உளவியல்ல பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்து கணிப்புகள்ல எந்த கட்சி வெற்றி பெறும்னு தொடர்ந்து செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளையும் காட்டப்படுதோ அந்த கட்சிக்கே நாமும் வாக்களிப்போன்னு மக்கள் நினைக்கிற ஒரு மனநிலை. வெற்றி பெற பக்கம் இருக்கிறதுன்னு தான் பாதுகாப்பானதுன்னு மனித மனம் இயல்பா நம்பும், அதானே? எக்ஸாக்ட்லி, அதுதான் பேண்ட்வேகன் எஃபெக்ட். ஓ, இது ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்பே நடக்கிற விளம்பரங்கள் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய நடிகரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே நாளிதழ்கள்ல முழு பக்க விளம்பரம் கொடுத்து, இதுதான் இந்த ஆண்டின் சூப்பர் ஹிட் படம், முதல் வார டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தேர்ந்து விட்டன அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்குவாங்க. ஆமா, பாத்திருக்கேன். நமக்கு பெருசா அந்த படத்தை பாக்குற எண்ணம் இல்லைன்னா கூட எல்லாரும் பாக்குறாங்களே, நாமும் போய் ரசிக்க முயற்சிப்போம் அப்படின்னு ஒரு விதமான எதிர்பார்ப்புக்குள்ள நாம சிக்குவோம் இல்லையா? அந்த ஃபோமோ எஃபெக்ட். அதே மாயதான் அரசியலினும் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கே நம்முடைய ஓட்டையும் போடுவோம், எதுக்கு ஓட்ட வீணாக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு சாதாரண வாக்காளர்கள் தள்ளப்படுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமாச்சு. ஒரு செயற்கையான அலைய உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த கருவியா அரசியல் கட்சிகளால பயன்படுத்தப்படுது. இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒரு விஷயம். மக்கள் சுயமாக சிந்திக்க விடாம ஒரு செயற்கையான அலையின் மூலமா அவங்களோட முடிவுகளை திருடுறது ஒரு வகையான அறிவுசார் திருட்டு போல தோணுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி,
எல்லாமே இவ்வளோ மோசமான பின்னணியை கொண்டதுதானா? இந்த கருத்து கணிப்புகளால எந்த ஒரு நல்ல விஷயமுமே இல்லையா? நம்ம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம ரெண்டு பக்கமும் உள்ள நியாயங்களை பார்க்கணும். கருத்து கணிப்புகள் முற்று முழுதா மோசமானவைன்னு ஒதுக்கிட முடியாது. அப்போ அதுல சில பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கா? ஆமா, சில ஆக்கப்பூர்வமான அம்சங்களும் இருக்கு. தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்க உதவுது. ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். மக்கள் எந்த பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, பணவீக்கமா, வேலை வாய்ப்பின்மையா அல்லது பாதுகாப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தற்போதைய அரசியல் போக்கு எந்த திசையில பயணிக்குதுன்னு அரசியல் கட்சிகளும் அரசும் அறிஞ்சுக்க இது ஒரு சிறந்த பின்னூட்ட கருவியா செயல்படுது. ஆமா, ஒருவேளை மக்கள் தங்களின் மீது கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத ஆளுங்க கட்சி புரிஞ்சுக்கிட்டா தாங்கள் கொள்கைகளை மாற்றி அமைச்சுக்கவும் தவறுகளை திருத்திக்கவும் இது ஒரு எச்சரிக்கை மணியா அமையும். ஆஹா, இது ஒரு கத்திய போல செயல்படுது. யார் கையில இருக்கு, எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத பொறுத்து இதோட பயன் மாறுது. மிகச் சரியான வார்த்தைகள். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வாக்கெடுப்புகளோட ஆரம்பம், இடங்களோட கணிப்பிற்கும் வாக்கு சதவீதத்திற்கும் உள்ள சிக்கலான தொடர்பு, தரவுகள் ஏன் தோற்குது, இது எல்லாத்தையும் நாம பார்த்தோம். ஆமா, எப்படி மனித உணர்வுகள் கணிதத்தை மீறி செயல்படுது, அமைதியான வாக்காளர்கள் எப்படி முடிவுகளை தலைகீழா மாத்துறாங்கன்னு விவாதிச்சோம். முக்கியமா பேண்ட்வேகன் எஃபெக்ட் மூலமா இவை எவ்வாறு ஊடகங்களால கையாளப்படலாம்னு அனைத்தையும் விரிவா பார்த்திருக்கோம். நிச்சயமா. இந்த தரவுகளை கேட்கிற எவரும் இனிமே தொலைக்காட்சியில ஒரு கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது அதை அப்படியே ஒரு முற்றுப்பெற்ற உண்மையா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆமா, அதுக்கு பின்னால இருக்கிற இந்த சிக்கலான வலைப்பினால சீர்தூக்கி பார்த்து தங்களோட சொந்த முடிவுகளை எடுப்பாங்க. அதுதான் உண்மையான ஜனநாயகம். நேயர்களே, இந்த விவாதத்தோட சாராம்சமா நம்முடைய ஆதார கட்டுரையில உள்ள அந்த மிக முக்கியமான அழுத்தமான வரியை நாம இங்க கட்டாயம் பதிவு செய்தாகணும். சொல்லுங்க. கருத்து கணிப்பு உங்கள் முடிவை தீர்மானிக்க கூடாது, உங்கள் முடிவுதான் தேர்தலை தீர்மானிக்க வேண்டும். எண்கள் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் தான் அந்த எண்களை உருவாக்கணும். ரொம்ப ஆழமான ஒரு வரி இது. திரையில தோன்ற கிராபிக்ஸ் உங்களை அச்சுறுத்தவோ உங்கள் நம்பிக்கையை மழுங்கடிக்கவோ அனுமதிக்காதீங்க. அதுதான் ஜனநாயகத்தோட அடிப்படை சக்தி. கணிப்புகளை தகவல்களா பாருங்க, உங்கள் சொந்த முடிவுகளுக்கான உத்தரவுகளா பார்க்காதீங்க. சூப்பர். இதை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த தரவுகளையும் தாண்டி ஒரு புதிய கோணம் எனக்கு தோணுது. அதை உங்களோடவும் நம்ம நேயர்களோடவும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. இன்னைக்கு நமது சமூக வலைதள பயன்பாடுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம இணையத்துல எதை தேடுறோம், எந்த அரசியல் தலைவரோட வீடியோவை அதிக நேரம் பார்க்கறோம்னு டேட்டா இருக்கு. ஆமா, எல்லா ஆப்ஸ்களுமே நம்மள ட்ராக் பண்ணுது. எந்தெந்த செய்திகளுக்கு லைக் அல்லது ரியாக்ட் செய்யறோம் அப்படிங்கிற நமது தினசரி டிஜிட்டல் செயல்பாடுகளை வச்சு செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, நமது மனநிலையை மிக துல்லியமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நாம அடுத்து யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிவதற்கு முன்பாக இந்த அல்காரிதம்களுக்கு தெரிஞ்சிடுது. ஆமா, நம்மளை விட நம்ம மொபைலுக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியும்னு சொல்ற காலகட்டம் இது. அப்படி என்றால் எதிர்காலத்துல ஒரு கையில நோட்டையும் பேனாவையும் வச்சுக்கிட்டு தெருத்தெருவா போய் மனிதர்கள் கிட்ட கேட்கப்படுற இந்த பாரம்பரிய கருத்து கணிப்புகளுக்கு அவசியமே இல்லாம போயிடுமா? வாய்ப்பு அதிகமா இருக்கு. செயற்கை நுண்ணறிவே ஒவ்வொரு தனி மனிதனோட டிஜிட்டல் தரவுகளையும் வச்சு ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளையும் முன்கூட்டியே மிக துல்லியமா கணிச்சிடும் நிலை வந்தா என்ன ஆகும்? அது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை. நம்ம இப்ப விவாதிச்ச இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே இன்னும் சில வருடங்கள்ல காலாவதி ஆகிடலாம். தொழில்நுட்பம் வளர வளர அது ஒரு வேற பரிமாணத்துக்கு போகுது. மனிதர்களோட உணர்வுகளை எண்களா மாத்திர முறை இன்னும் ஆபத்தான கட்டத்தை நோக்கி பயணிக்குது. ஆரம்பத்துல நாம இந்த மருத்துவ எக்ஸ்ரேவை பத்தி பேசணும் இல்லையா? ஒருவேளை எதிர்காலத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த சமூகத்தோட அரசியல் மனநிலையும் எந்த ஒரு பிழையும் இல்லாம ஒரு துல்லியமான எக்ஸ்ரே போல காட்டிடுமோ என்னவோ. அப்படி ஒரு நிலை வந்தா அது ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் ஜெயிப்பாங்கன்னு தேர்தலுக்கு முன்பே 100% துல்லியமா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போயிடுமா? தேர்தல்கள் என்பதே வெறும் சடங்கா மாறிடுமா? இது நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. நேர்களே, இவ்வளோ நேரம் அங்க பேசுனதை கேட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசியல் கருத்து கணிப்புகளை இனி நீங்க எப்படி பார்க்க போறீங்க? உங்களோட பதிலும் முடிவும் ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியோடு தொடர்ந்து சிந்தியுங்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுங்கள். இந்த விரிவான அலசிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி.